மாமி இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு பயங்கம் கத்திரிக்காய் வறுத்தா இங்கே தான் இங்கே சொல்லுவாங்க. அதுக்கு இந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், காட்டி மசாலா அது போடுவாங்க. இந்த இந்த வெங்காயம் அதுக்கு இது வந்து பொட்டேட்டோ பால். ஓகே. இன்னைக்கு நிறைய சமையல். கலர் கெண்டி கலர் மிர்ச்சி கொஞ்சம் இன்னும் பிளேட்டில் போடுறேன், அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். ஓ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன். ஆமாம், தேங்காய் இது சுக்கா தான் போடணும். சுக்கா நம்மள்கிட்ட இல்லாதனால நம்ம இந்த அந்த காஞ்ச தேங்காய் காஞ்ச ஊரில் கிடைக்குமா? இங்கேயும் கிடைக்குமே. ஊரில் கிடைக்குமா? ஆமாம், எல்லாரும் ஓகே. அது இல்லாட்டனால நம்ம இந்த தேங்காய் போடுறோம். எவ்வளோ ஸ்பூன்? 2 ஸ்பூன் 3 ஸ்பூன்? 2 ஸ்பூன் கொஞ்சம் போல், 2 ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி. ஓகே. கொஞ்சம் என்னது இது கடலை? நிலக்கடலை பவுடர். சும்மாவும் போடலாமா? இல்லை, நிலக்கடலை பவுடர் வேணும். நான் என்ன கேட்குறேன்னா, முழு நிலக்கடலை போடலாமா? முழு நிலக்கடலை போடக்கூடாது, இந்த அரைச்சி தான் போடணும். கொஞ்சம் இப்போ சர்க்கரை போடணும், சீனி நம்ம போடல, கொஞ்சம் சுகர் பிடி போடணும். ஓகே. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கீரை, அவ்வளோதான். இன்னொரு இது வெள்ளைப்பூடு சாலு இல்லை, நான் உரிச்ச போடுறேன். கத்திரிக்கணும். அந்த கடலை இருக்கலாம், சின்ன சின்ன கடலை, அது வாங்கி வையன். அது சாப்பிடுறதுக்கு சும்மா எப்படி வயிறும் நிறையும். மம்மி அதில் கூடு போட்டு லட்டு பண்ணா பார்த்தா கீ எல்லாம் போட்டு நான் உனக்கு வீடியோ அனுப்பினேன். அது சன்னா நீ வாங்கி வைப்பேல, நல்லது சன்னா, லால் சன்னா. ஆமாம் ஆமாம், ரோஸ்டட். அது மிக்சியில் ஒரு சுற்றி அதில் குடு போட்டு அதை எடுத்து அதுக்கப்புறம் கீ போட்டு நல்லா லட்டு பண்ணுறாங்களே. கத்திரிக்காய் வெட்டுறியா? கத்திரிக்காய் எப்படி வெட்டணும்? இந்த காம்பு முதல் எடுத்துட்டு இதில் உள்ள சைட்லலாம் எடுத்துக்கணும். ஓகே. எடுத்துட்டு உள்ள ஏதாவது இருக்கா பார்ப்போம். அவ்வளோதானா? என்னது இப்போ? எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன், ஒரு 10 பல் லஸ்ஸு. பூரா வெள்ளை பூரா போடணுமா? பேஸ்ட்டெல்லாம் போடக்கூடாது? பேஸ்ட்டு போடணும். ஓகே. செவந்து இப்போ கருவேப்பிலை எல்லாம் நல்லா பிசையணுமா? சும்மா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு. மம்மி இதே மசாலாவில் சிக்கன் பண்ண என்னாச்சு உனக்கு? சிக்கன் பண்ணலாம். இதே மசாலா எல்லாம் போட்டு அது மேலே சிக்கன் போட்டு நல்லா அதே இதில் அவிக்க விடணும். பண்ணுவியா? ட்ரை பண்ணுவோமா நெக்ஸ்ட் டைம்? பண்ணு. உப்பு பண்ணப்பா. இல்லை. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? சாட் மாதிரி இருக்கு. சாட் உப்பும் நல்லா இருக்கு. மசாலா ಜಾಸ್ತಿ ಆಯಿತು. ಇದೇ ಇಲ್ಲ. உள்ள நல்லா அமுக்கி வச்சிடணும். இது நான் எண்ணெயில் போட்டால் நான் வெளில வராதா?
வரும் ஆனால் வந்து அவ்வளோ வராது உள்ளே அப்படி உப்பெல்லாம் உரைக்கும்ல உப்பெல்லாம் இது நல்ல ருச்சி. பொட்டேட்டோ பாஜி எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி. ஜாஸ்தி போதும். நெக்ஸ்ட்டு ஜீரகம். ஜீரகம் சீரகம். நல்ல இது என்ன சொல்லுவோம் இது? வெண்ணெய்க்கா பட்டை இல்லை இப்போ இப்போ அது இது என்ன சொல்லுவோம்? தாளிச்சாச்சு. தாளிச்ச பிறகு கத்திரிக்காய். கத்திரிக்காய் கம்மியாகிடுச்சு. மசாலா ஜாஸ்தி. கொஞ்சம் அப்படி வசக்கம். இது எவ்வளோ நிமிஷம் ஆகும்? இது கத்திரிக்காய் வேகணும். அதான் பொதுவாக எவ்வளோ டைம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம். தண்ணி ஊற்றுமா? ஆமாம். மசாலா கம்மியாக இருந்தாலே நல்லா கிண்டினா நல்லா மசாலா கிண்டிட்டு ஆக்சுவலாக அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா வேணும். ஏன்னா அப்போ தான் நல்லா சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா தண்ணி தண்ணி எவ்வளோ கிளாஸ் தண்ணி? இன்னும் பண்ணிட்டேன். இது மகாராஷ்டிரன் டிஷ்னா? கடைசியில் காணிக்கும். நல்லா இருக்கா? உப்பு காணாது கொஞ்சம். கத்திரிக்காயில் உப்பு போடணும். கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கணும். நான் கத்திரிக்காயில் அப்போ தானே ரொம்ப சுல்லுன்னு வேண்டாம். லேசா பிரியாணி மாதிரி இல்லை, கத்திரிக்காய் மாதிரி. நல்லா போச்சுன்னா சுலோ வச்சு டக்குன்னு. சரி, இப்போ டக்குன்னு போட்டு நம்ம பொற பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே ஃபைனலி மம்மிக்குள்ளது ரெடி ஆகிட்டு. இதே சப்பாத்தி கூட சோத்து கூட மம்மி ஏதோ பேசுகிறாங்க. ஜவாரி ரொட்டி கூட சாப்பிடலாம். என்ன சொல்ற நீ? சப்பாத்தி கூட ஜவாரி ரொட்டி சாதம் கூட சாப்பிடலாம். ओके बालाजी टेस्ट बन रही है? नहीं ये लिया है टेस्ट करने के लिए। हाँ टेस्ट करने के लिए लिया है 1 मिनट में आ रही उधर. சப்பாத்தி போட சாப்பிடு, ரொட்டிக்கு போடட்டா. சப்பாத்தி போடு. मस्त है. நல்லா இருக்கா? தமிழ்ல சொல்லு நல்லா இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு.